விநாயகர் ஏன் தேவலோகத்தில் இருந்த தெய்வீக பழத்தை மறைத்தார் தெரியுமா? இது ஒரு சின்ன தவறுக்கு கிடைத்த பெரிய பாடம். உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் தேவலோகத்தில் அரிய சக்தி கொண்ட ஒரு பழம் கிடைத்தது. அந்த பழத்தை சாப்பிட்டால் அறிவும் சக்தியும் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டது. இதனால் எல்லா தேவர்களும் மிகவும் உற்சாகமாக அந்த பழத்தை சாப்பிட தயாரானார்கள். ஆனால் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டார்கள். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் முன் முதற்கண் கடவுளான விநாயகரை வழிபட வேண்டும் என்பதையே. இதைக் கண்ட விநாயகர் சின்ன சிரிப்புடன் ஒரு திட்டம் போட்டா. அந்த பழத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு மறைத்து வைத்தார். சில நேரம் கழித்து தேவர்கள் அந்த பழத்தை தேட வந்தபோது அது காணவில்லை. அவர்கள் பதற்றமடைந்து சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். சிவபெருமானுக்கு உடனே உண்மை தெரிந்தது. விநாயகரை அழைத்து, இதுன் வேலைதானே என்று கேட்டார். விநாயகர் சிரித்தபடி, என்னை நினைக்காமல் அவர்கள் நல்ல காரியம் தொடங்கினார்கள், அது சரியா என்று கேட்டார். இதைக் கேட்ட சிவபெருமானும் சிரித்தா, சரி கணேசா, இன்று முதல் யாரும் எந்த நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது முதலில் உன்னை வழிபட்டுதான் தொடங்குவார்கள் என்று ஆசீர்வதித்தார். ஜெய் கணேசா என்று கவுண்ட் பண்ணுங்க.